ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 15 பார்க்குறோம். நரம்பு மண்டலம். ஸோ நரம்பு மண்டலம் 3 வகையான உட்கூறுகளை கொண்டது. ஒன்று வந்து நியூரான்கள், நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிழைகள். நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிழைகள். நியூரான்கள்னால் நரம்பு செல்கள். நியூரான்கள் தான் வந்து நரம்போட அடிப்படை அலகு தெரியும். மிக நீளமான செல், அதுதான் 100 μm வரைக்கும் நீளமாக இருக்கும். அடுத்து வந்து இது மின் தூண்டல்களை கடத்துகிறது. அடுத்து நியூரோக்ளியானா ஜஸ்ட் அசிஸ்டண்ட் மாதிரி துணை செல்களாக மட்டும்தான் செயல்புரியுது. நியூரான்கள் போன்ற நரம்பு தூண்டல்கள் எதுலேயுமே இது ஈடுபடாது. நரம்பு நாரிழைகள் அப்படின்னா வந்து நரம்பு நாரிழைகள் பல நரம்பு நாரிழைகள் ஒன்றிணைந்து கற்றையாக மாறி நரம்புகளாக செயல்படுகின்றன. ஸோ நரம்பு அப்படின்னா என்னென்னா நரம்பு நாரிழைகள் தான் நரம்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் நரம்பாக இருக்குது. ஸோ நியூரான்களின் அமைப்பு வந்து என்னென்னா இதுதான் முக்கியமானது. சைட்டான், டென்ட்ரைட்டுகள், ஆக்சான்கள். இந்த யூனிட் ஃபுல்லாக இந்த 3 டேர்ம் வந்துடும். முக்கியமாக அந்த ரெண்டும் சைட்டான், டென்ட்ரைட்டுகள், ஆக்சான்கள். இது வந்து நியூரானோட அமைப்பு. ஓகேவா? சைட்டான் அப்படின்றது சைட்டான் வந்து செல் உடலம் அல்லது பெரிகேரியோன் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு அதிலே பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டான்னா சைத்தான் மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ பெரிகேரியோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பியுள்ள பகுதி நியூரோபிளாசம். இது இது நியூரான் தானே. ஸோ சைட்டோபிளாசத்தை இதில் நியூரோபிளாசம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிசில் துகள்கள், இது வந்து பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டேன். சைத்தான்னா பெருசாக இருக்கும். ஸோ மற்ற இதுலையுமே இல்லாத துகள்கள் நிசில் துகள்கள் சொல்லிட்டு இதில் தான் இருக்கும். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம், எண்டோபிளாசம் வலைப்பின்னல் எல்லாமே இருக்குது. இது வந்து பகுப்படையும் தன்மை அற்றவை. ஸோ நியூரான் ஏதாவது பகுப்படைஞ்சுன்னா நரம்புக்கு என்ன ஆகும்? நரம்பு கட்டாயிருச்சுன்னா பிரச்சனை. ஸோ இது பகுப்படையாது. சைட்டோபிளாசத்தின் உள்ள பல நுண்ணிலைகள் காணப்படுகின்றன. செல்வனத்திலும் வரல நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னும் கடத்துவதற்கு இந்த இலைகள் தான். இப்போ இலையை தண்ணியில் போட்டால் என்ன பண்ணும்? முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு அது வந்து அலைப்பாயும் இல்லையா? அதே மாதிரி இது வந்து நரம்பு தூண்டல்களை வந்து முன்னும் பின்னும் கடத்துறதுக்கு நுண் இலைகள் தான் பயன்படுது. அடுத்து டென்ட்ரைட்டுகள் ரெண்டாவது. இது வந்து வெளிப்புறமாக கிளைத்த பகுதிகளாக காணப்படுகிறது. டென்ட்ரைட்டுகள் அதிலே பார்த்திங்கன்னா அதே வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூரலில் இருக்குது இல்லையா? ஸோ வந்து ப்ளூரலில் இருக்குன்னா அப்போ என்ன நிறைய கிளைத்த பகுதிகள் வந்து இருக்குது. சைட்டானை நோக்கி இது வந்து கடத்துது. சரியா? சைட்டானை நோக்கி கடத்துது. சைட்டானுக்கு அடுத்து தானே இது இருக்குது. ஸோ சைட்டானை நோக்கி கடத்து பிற நரம்பு சொல்களிலிருந்து பிறப்பும் சமிஞ்சைகளை உள்வாங்கிக் கொள்ளும் பரப்பினை அதிகமாக்கிறது. ஆக்சான்கள் அப்படின்னா ஆக்சான் என்பது தனித்த நீளமான மெல்லிய அமைப்பு. முடிய பகுதி நுண்ணிய கிளைகளாக பிரிந்து குமிழ், சீனாப்டிக் குமிழ். சரியா? ஆக்சிஜன்னாலும் ஓ, ஆக்சிஜன் ஆக்சான்னா ஓ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆக்சான்னாலும் ஓ. ஸோ இந்த நடுவில் வந்து இது வந்து முடிவு பகுதியில் குமிழாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஓ மாதிரி குமிழ், சீனாப்டிக் குமிழ். அப்போ சீனாப்டிக் குமிழ் எதில் இருக்கும் அப்படின்னா ஆக்சான் ஓ அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். சரி, அடுத்து ஆக்சானின் பிளாஸ்மா சவ்வு ஆக்சோலெம்மா என்றும். ஸோ இதோட பிளாஸ்மா சவ்வு வந்து எப்படி ஆக்சோலெம்மா, ஆக்சிஜன் கொடுத்ததே அம்மா தான். ஸோ ஆக்சோலெம்மா பிளாஸ்மா சவ்வு. சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இப்போ ஓ இருக்கு இல்லையா? அதுக்கு மேலே ஒரு மையலின் உறை அப்படின்னு இருக்குது. அதுக்கும் மேலே ஸ்வான் செல்களாலான உறை. ஸோ ஸ்வான் செல்கள்னா ஸ்வாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வாடு வச்சுக்கிட்டு நிறைய அம்மா வந்து இருக்காங்க. ஸோ நிறைய லேடிஸ் வந்து ஸ்வாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து மையலின் உறை. அடுத்து ஸ்வான் செல்களால் ஆன உறை. ஏன் அது அம்மான்னு சொன்னேன்னா இது பேர் நியூரிலம்மா. அந்த ஸ்வான் செல்களால் ஆன அந்த உரைக்கு பேர் வந்து நியூரிலம்மா, அம்மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன உரை? மயிலின் உரை, சென்ட்ரு உரையின் மாதிரி மயிலின் உரை நடுவில் இருக்குல்ல. ஸோ மயிலின் உரை. இதுக்கடுத்து வந்து நியூரிலம்மா உரை. இடைவெளி இது வந்து இந்த மயிலின் உரை தொடர்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளியுடன் அமைந்திருக்கும். இந்த இடைவெளிகள் வந்து ரான்வீன் கணுக்கள் எனப்படுகின்றன. ரான்வீரின் கணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ரான்வீரின் கணுக்கள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சான் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின். ரான்வீரின் கணுக்கள் அப்படிங்களா? ஸோ ரான்வீரின் கணுக்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்சானில் இருக்குது. ரான்வீரின் கணுக்கள் வந்து ஸோ எதில் அந்த மையலின் முறை இதில் வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்குது. அந்த கேப்பை தான் வந்து ரான்வீன் கணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரான்வீன் கணுக்கள் எதில் இருக்குன்னா ஆக்சானில். ரன் பண்ணால் மூச்சு வாங்கும் ஆக்சிஜன். ஸோ ஆக்சான். மயிலின் முறை ஒரு பாதுகாப்பு முறையாக செயல்பட்டு நரம்பு துகள்களில் விரைவாக கடத்தப்பட உதவுகிறது. மயிலின் முறை சும்மா ஒன்றும் இல்லை, வேகமாக கடத்தணும். வேகமாக சென்டரில் இருந்துட்டு 2 பக்கம் ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து சினாப்டிக் குமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா சினாப்டிக் குமிழ் இங்கே ஒன்று இருக்குது. சினாப்டிக் குமிழ் இருக்குது. அந்த சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரானின் டென்ட்ரானும் இணையும் பகுதிக்கும் இடையில் உள்ள இடைவெளி பகுதி சினாப்டிக் நியூ. ஏன்னா அது வந்து இந்த சினாப்டிக்கோட தான் இணையுது. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி அந்த பகுதி சினாப்டிக் பகுதின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ஒரு நியூரானிலேருந்து தகவல் மற்றொரு நியூரானுக்கு கடத்தப்படுவது சினாப்டிக்
குமிழ் பகுதியில் வெளிப்படுத்தப்படும் வேதிப்பொருள் மூலமாக நடைபெறுகிறது. அந்த வேதிப்பொருள் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர். சரியா, அந்த குழியிலேருந்து ஒரு வேதிப்பொருள் வெளிவருது. இப்போ இதிலேருந்து இங்கே ஆக்சான் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு டென்ட்ரான் இருக்கும். இங்கிட்டு வந்து ஒரு ஆக்சான் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு டென்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த டென்ட்ரான்லேருந்து இந்த ஆக்சானுக்கு நடுவில் வந்து இந்த குமிழ் இருக்கனால ஸோ இது ஒரு வேதிப்பொருளான டிரான்ஸ்மிட்டர்னு கடத்துது, நரம்புணர்வு கடத்தின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக தான் எந்த இன்ஃபர்மேஷனால் கடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நியூரான்களோட வகைகள் என்னென்ன? ஒரு முனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான். ஒரு முனை நியூரான் அப்படின்னா வந்து ஒரு முனை மட்டுமே சைட்டானிலிருந்து கிளைத்து காணப்படும். ஆக்சான் மட்டும் டென்ட்ரானாக செயல்படும். அதாவது ஒரு முனை மட்டும் சைட்டான் இருக்கிறதுலே பெருசு சைட்டான். ஸோ ஒரு முனை மட்டும் சைட்டான்லேருந்து வெளிவருது. அந்த ஒரு முனை தான் ஆக்சானாகவும் செயல்படுமா, டென்ட்ரானாகவும் செயல்படுமா. 2 முனை நியூரான்கள் இருந்தால் 2 புறம் இருக்கும். ஸோ ஒன்று ஆக்சானுக்கு கொடுத்துடலாம், ஒன்று டென்ட்ரானுக்கு கொடுத்துடலாம். பல முனை இருந்துச்சு அப்படின்னா பல டென்ட்ரான்கள் கிடைத்திருக்கும். இதில் வந்து ஆக்சான் வந்து ஒரு முனையில் இருக்கும், மற்ற எல்லா முனையும் டென்ட்ரானே வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஏன்னா அது ப்ளூரலில் இருக்குல்ல, ஸோ அதுவே பிடிச்சிக்கும். ஒரு முனையை மட்டும் ஆக்சானுக்கு கொடுத்துரும். 2 இருந்தால் ஒன்று வச்சுக்கும். 1 இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மியூச்சுவலாக இது நீ ஒருக்க வச்சுக்கோ, நான் ஒருக்க வச்சுக்கோன்னு மாற்றி வச்சுக்கோ. அடுத்து ஒரு முனை நியூரான்கள் வந்து ஒரு முனை நியூரான்கள் எப்போ இருக்கும் அப்படின்னா வந்து வளர்கல்வியின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும், முதிய உயிர்களே காணப்படாது. ஒரே ஒரு முனையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அதாவது கருவில் இருக்கும்போது மட்டும்தான் அப்படி இருக்கும். இருமுனை நியூரான்கள் வந்து இருமுனை, இது வந்து புக் பேக்கில் கூட இருக்கும், இருமுனை நியூரான்கள். ஸோ இப்போ 2 இருக்குது. ஓகேயா, நம்ம உடம்பு கண் வந்து 2 இருக்கா, நாசித்துளை 2 இருக்கா, நாசித்துளையில் உள்ள ஆல் ஃபேக்டரி அப்படின்ற எபிதிலியத்திலும் 2 தான் இருக்கும். கண், நாசித்துளைங்க வச்சுக்கணும். ஆல் ஃபேக்டரி நம்ம தும்மல் எல்லாமே அந்த மூக்கில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஃபேக்டரி அதுதான் எபிதிலியத்தில் இருக்குது. பலமுனை நியூரான்கள் அப்படின்னா மூளை. பலமுனை அப்படின்னாலே மூளை தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான அமைப்பு அப்படின்னா மூளை தான். ஸோ பலமுனை நியூரான்கள்னால அப்படி யோசிக்காமல் மூளை, பெருமுனை, புரணி. ஓகேவா, ஒரு முனை அப்படின்னா வளர்கருவில், இருமுனை அப்படின்னா கண்ணு மூக்கில், பல முனை அப்படின்னா மூளையில், புரணியில். ஓகேவா, அடுத்து உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்புகள். உறுப்புகளிலிருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லும் நரம்பு செல்கள். உணர்ச்சி நரம்புகள் தான் என்ன பண்ணுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு ஒரு உணர்ச்சி உறுப்பு இருக்குது. இது கண்ணோ மூக்கோ வாயதோ ஒரு உணர்ச்சி உறுப்பு இருக்குது. அதிலிருந்து உணர்வு உறுப்புகளில் இருந்து தூண்டல்களை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்துக்கு கொண்டு வர்ற வேலை எதுனா உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள். உள்ளே கொண்டு வர்றதுனால தான் அது உணர்ச்சி செல்கள், உட்செல் நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்க அல்லது வெளிச்சல். இயக்கம்னா வெளியே போனால் தான் ஆக்டிவ். ஒரு வீட்டில் இருந்தால் வந்து ஒரு இயக்கம் இருக்காது, ஆக்டிவ்னஸ் இருக்காது. ஸோ வெளிச்சல் தான் இயக்க செல். உணர்ச்சி செல், உள்செல், இயக்க செல், வெளிச்சல். இயக்க உறுப்புகளான தசை நாரிழைகள். அப்போ இயக்க உறுப்புகள் என்னென்னா தசை நாரிழைகள் அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்து செல்லும் நரம்பு செல்கள். உள்ளே போனால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், வெளியே போனால் தசை இயக்க செல்கள். அடுத்து சங்கம நரம்பு செல்கள்னா உணர்ச்சி இயக்க நரம்பு ரெண்டுலேயுமே தூண்டல்களை கடத்தும் நரம்பு செல்கள். இது 2க்கும் நடுவில், உணர்ச்சிக்கும் இயக்கத்துக்கும் நடுவில். உணர்ச்சி டு சிஎன்ஆர் வந்து உணர்ச்சி செல். இது வந்துட்டு நரம்பு இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்தால் உள்ள, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருந்து இயக்க தசைக்கு போனால் அது வெளியில். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அந்த உணர்ச்சி ஃபஸ்ட்டு பார்த்து 2க்கும் நடுவில் வர்றது வந்து சங்கமம்னா சேர்றது தானே. ஸோ சங்கம நரம்பு செல்கள். இப்போ அடுத்து நரம்பு நாரலிகளின் வகைகள். நரம்பு நாரலிகள் 2 வகையில் வகைப்படுத்துதுன்னா மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள், மயிலின் உரையற்றது. ஸோ மயிலின் உரைனா அதில் வந்து ஆக்சான் மீது மயிலின் உரை போர்த்தப்பட்டிருந்தால் அது உரையுடையது, ஆக்சான் மேலே போர்த்தப்படலைன்னா அதில் இல்லை. ஸோ மூளையில் வெண்மை நிற பகுதி இருக்கும், அது ரொம்ப ஆழமாக இருக்கும் மூளையில். ஸோ அதில் வந்து மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்களையும், சாம்பல் நிற பகுதியில் மயிலின் உரையற்ற நரம்பு செல்களையும் கொள்ளலாம். சாம்பல் நிறம் வந்து ரொம்ப அழுக்காகாது, ஸோ அதுக்கு உரை தேவையில்லை. இது ஒயிட் கலரில் இருந்தால் கண்டிப்பாக அழுக்காயிரும். ஸோ அதுக்கு உரை தேவை, அவ்வளோதான். அப்படின்னா வச்சுக்கோங்க. நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல் எப்படி கடத்தப்படுது? ஸோ டென்ட்ரான் இருக்குது, செல் உடலத்துக்குள் கடத்தப்பட்டு ஆக்சான் முனையை சென்றடைகிறது. சரியா, ஆக்சான் முனையை சென்றடைகிறது. அந்த குமிழில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிட்டர் எங்கே கொண்டு போகும்? மூளை இல்லாட்டி தண்டுவடத்துக்கு கொண்டு போகும். தண்டுவடத்துலேருந்து வெளியில் வரும் தசைகளுக்கும் சுரப்பிகளுக்கும் அடுத்து வந்து இந்த துலங்கல்கள் தான் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி போகுது? அந்த தசைகளுக்கும் சுரப்பிகளுக்கும் சென்றடைங்கண்ணா. ஆக்சான் முனையிலிருந்து மற்றொரு நியூரான். ஸோ வந்து டென்ட்ரான் கீழே டென்ட்ரான் இருக்கும், அதுக்கு மேலே ஆக்சான் இருக்கும். ஸோ இதே மாதிரி அந்த பக்கம் என்ன இருக்கும்? இன்னொரு டென்ட்ரான், அதுக்கு மேலே ஆக்சான் இருக்கும். ஸோ ஆக்சானோட இதுதான் ஒரு குரூப்பு, அது ஒரு குரூப்பு.
ஸோ ஆக்சானோட ஒரு எண்டில் இருந்து மற்றொரு நியூரானோட டென்ட்ரான் முனைக்கு அந்த சினாப்சிஸ் அல்லது சினாப்டிக் குமிழ் அதில் தான் வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர், அதான் டிரான்ஸ்மிட்டர் வேதிப்பொருள் இருக்குல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் சினாப்டிக் கடத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நியூரான்லேயும் 1000 நரம்பு துண்டல்கள் ஒரு வினாடியில் வந்து கடத்தக்கூடியவை. 10,000க்கு மேற்பட்ட நரம்பிட இணைப்புகளை உருவாக்கக்கூடியவை. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் ஒரு நரம்பு செல்லின் ஆக்சான் முனையிலேருந்து மற்றொரு நரம்பு செல்லின் டென்ட்ரான் முனைக்கு வந்து கடத்தும் வேதிப்பொருட்கள் வந்து அசிட்டைல் கோலின். சரியா, ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்க, கோல் மூட்டி விட்டுருவாங்க. அசால்ட்டாக கோல் மூட்டி விட்டுருவாங்க. ஒரு டென்ட்ரான்லேருந்து இன்னொரு ஒரு ஆக்சான்லேருந்து இன்னொரு டென்ட்ரானுக்கு அசால்ட்டாக கோல் மூட்டி விட்டுருவாங்க. ஸோ அசிட்டைல் கோலின்ற வேதிப்பொருள் தான் அதுலேருந்து வெளிவருது. அடுத்து மனித நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மனித நரம்பு மண்டலம் வந்து மைய நரம்பு மண்டலம் ஒன்று இருக்குது, புற அமைப்பு நரம்பு மண்டலம் இருக்குது, தானியங்க நரம்பு மண்டலம் இருக்குது. மொத்தம் 3 இருக்குது. மைய நரம்பு, புற அமைப்பு நரம்பு, தானியங்க நரம்பு. மைய நரம்பு மண்டலம் வந்து கட்டுப்பாட்டு மையம், மூளை தண்டுவடம் அதில் தான் இருக்கும். புற அமைப்பு நரம்பு வந்து அந்த மூளையும் தண்டுவடையையும் வந்து இணைக்கிற நரம்புலாம் இருக்குல்ல, அந்த நரம்பை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கும் புற அமைப்பு. தானியங்க நரம்பு மண்டலம் அப்படின்னா பரிவு நரம்புகள், எதிர்பரிவு. அதாவது தானியங்க நரம்புனாலே ஒன்றுமே இல்லை, தண்டுவடம் தான் டேரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகும். சூடுபட்டால் டக்குன்னு கை எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி. இது பரிவுனா அதுக்கு ஒரு எதிர்பரிவை வந்து தண்டுவடம் ரிலீஸ் பண்ணும், அதுதான் மைய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளை தண்டுவடம் அதில் இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ மண்டையோட்டுக்குள்ளே இருக்கும், முள்ளெலும்பு கால்வாயின் உள்ள அமைந்திருக்கும். மைய நரம்பு மண்டலம் வந்து மையலின் உரையுடன் கூடிய வெண்மையான பகுதியும் உரையற்ற சாம்பலை ஆல்ரெடி பார்த்தோம். ஒயிட் கலர் வந்து உரையோடு இருக்கும், சாம்பல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து டியூரோமேட்டர்னா கடினமான அவுட் சைடு வெளிப்புற தடிமனான சவ்வு படலம். 3 படலம். மூளையில் வந்து 3 சவ்வு வந்து இருக்கும், 3 உரை வந்து இருக்கும். மூளையை சுற்றி 3 உரை இருக்கும். ஒன்று வந்து அவுட் சைடில் இருந்தால் டியூப்னு நீங்கள் வச்சுக்கோங்க, டியூப் பைப்லாம் வெளியே தானே இருக்கும். ஸோ டியூரோமேட்டர் அது வந்து கடினமான அவுட் சைடு வெளிப்புற தடிமனான சவ்வு படலம். அரக்னாய்டுனா அரைகுறை, இப்போ சென்ட்ரலில் இருக்கும். ஸோ அரக்னாய்டுக்கு வந்து சிலந்தின்னு அர்த்தம். நடுப்புற மென்மையான சிலந்துடைய சவ்வு படலம் அதிர்வு தாங்கியாக வந்து இதுதான் வந்து செயல்படுது. அடுத்து பயாலஜினா உள்ளே இருக்கிறது. ஸோ பயோமெட்ரினா இது உட்புற மெல்லிய படலம். இது வந்து அதிகமான ரத்த நாளம் உள்ள உடம்புக்குள்ளே தானே ரத்த நாளம் நிறையா இருக்கும். ஸோ வந்து இதில் தான் உள்ள நிறைய ரத்த நாளம். மூளையின் உரைகள் நடத்த மூளையை அடிபடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. அடுத்து மெனிஞ்சைடிஸ், இது கூட புக் பேக்கில் வரும். மெனிஞ்சைடிஸ் என்பது மூளையின் உரைகளில் ஏற்படும் வீக்கம். சரியா, மெனிஞ்சைடிஸ் என்பது மூளையில் ஏற்படும் வீக்கம். ஸோ இதில் வந்து திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்று வைரஸில் பாக்டீரியானால ஏற்பட்டு தான் இது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மூளை 3 பகுதிகள் கொண்டது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில் தான் பெருமூளை மற்றும் டயன்செஃபலான்னா ஒன்றுமே இல்லை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ். மேலே வந்து தலாமஸ், கீழே ஹைப்போதலாமஸ். ஸோ ஆப்வியஸ்லி முன்மூளை அப்படின்னாலே மெயினாக தலாமஸும் பெருமூளையும் தான் இதில் மெயின் மேட்ரே. ஓகேவா, இப்போ பெருமூளை பற்றி பார்க்கலாம். பெருமூளை வந்துட்டு மூளையின் 3/2 பகுதி அளவுக்கு வந்து பெருமூளை தான் இருக்குது. இதில் வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது மூளை அரைக்கோளங்கள் அப்படிங்கிறாங்க. செரிப்ரல் ஆல்ரெடி பெருமூளைனா செரிப்ரல்னு பார்த்துட்டோம். ஸோ செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இல்லாட்டி பெருமூளை அரைக்கோளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு அடிப்பகுதியில் தான், ஸோ மூளையில் பெருமூளைக்கு அடியில் தான் கார்பஸ் கலோசம் வந்து இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்க்கு கீழே தான் கார் பார்க்கிங்கில் கார் இருக்கும். அது மாதிரி பெருமூளைக்கு கீழே தான் கார்பஸ் கலோசம் வந்து இருக்குது. வெளிப்புற பகுதி சாம்பல் நிற பகுதி பெருமூளை புரணி எனப்படும். ஸோ சாம்பல் நிறத்தில் இருக்கிறது வந்து புரணி. சில பேர் அந்த ஏதாவது பழைய பொருளெல்லாம் எரிச்சுக்கிட்டே எப்படி புரணி பேசுவாங்க வெளியில் நின்று. பெருமூளை புரணி, சாம்பல்னால் புரணி. சரி, அப்புறம் வந்து உட்புறம் ஆழமாக தான் வெண்மையானது வந்து இருக்கும், ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து மேடாக இருந்தால் மேடில் கை வச்சு தூக்கி விடுவாங்க. பள்ளமாக இருந்தால் சல்லுன்னு இறங்கிடுவாங்க. ஸோ வந்து கயிறு இருக்குது, சல்சி இருக்கிறது எல்லாம் பெருமூளை தான். அதில் தான் பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மேலே ஏறிக்கலாம், கீழே இறங்கிக்கலாம். அது போக வந்து வெண்மையானது, சாம்பல் நிறது, கார்பஸ் கலோசம், அரைக்கோளங்கள் எல்லாமே இருக்கிறது பெருமூளை தான். ஸோ எதை பற்றி கேட்டாலுமே பெருமூளை அப்படின்றது தான் ஆன்சர். பெருமூளை கதுப்புகள் வந்து 4 கதுப்புகள் இருக்குது. அந்த 4 கதுப்பு 4 பக்கம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பக்கம் ஃபால்ட் ஆனாலும் அந்த சைடு மூளையில் எந்த பார்ட் இருக்கோ அதுவும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமூளை எதுக்கு யூஸ் ஆகுது? சிந்தித்தல், நுண்ணறிவு, விழிப்புணர்வு, நினைவுத்திறன், கற்பனை திறன், காரணக்காரியம் ஆராய்தல், மன உறுதி, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது பெருமூளை. ஓகேவா. அடுத்து வந்து தலாமஸ்னாலே தலை ஞாபகம் வச்சுக்கணும். தலாமஸ்னால் தலை, அஜித்தை ஞாபகம் வச்சுக்கணும். பெருமூளையின் ஆழமான பகுதியில் மெடுல்லாவை சூழ்ந்து தலாமஸ் அமைந்துள்ளது. சரியா, மெடுல்லாவை ஒரு மேடு பள்ளம் எல்லாத்தையுமே லைஃப்பில் பார்த்துட்டு தான் வந்துருக்காரு.
சரி, மெடுல்லாவே சூழ்ந்து தான் தலாமஸ் வந்து இருந்திருக்காரு. மெடுல்லா மேலே இல்லாட்டி பல மேடைகளை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு தலாமஸ். உணர்வு இயக்க தூண்டலுக்கு கடத்து முக்கியமான கடத்துறது. ஒரு படத்தில் வந்து வில்லனாக வருவார், ஹீரோயினோட அப்பாவே கடத்திட்டு போவார். பங்காத்தா படத்தில் போய் கடத்து வரல. ஸோ கடத்து மையம்னாலே தலாமஸ் தலை அப்படின்னு விட்றோம். அடுத்து ஹைப்போதலாமஸ் அப்படின்னா இது கீழே இருக்குதுன்னு பார்த்தோம். பசி, தாகம், ஓவராக ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இன்றியமையாதது இதெல்லாம். எது? பசி, தாகம், வியர்வை, தூக்கம், பாலுறவு கிளர்ச்சி, கோபம், பயம், ரத்த அழுத்தம், உடலின் நீர் சமநிலை எல்லாமே வந்து ஹைப் கொடுக்குற விஷயந்தான். ஸோ ஹைப்பர் தலாமஸில் இருக்குது. உடலின் இது இல்லாமல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைப் கொடுக்குற விஷயம். அதனால ஹைப்போதலாமஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ஒரு டாக்டர் மாதிரி இருந்து தலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் மாதிரி இருந்து இதெல்லாம் பார்க்குறாரு. உடலின் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தும் மையமாக இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு டெம்பரேச்சர் செக் பண்ணி அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். பிட்யூட்ரி சுரப்பின் இது வந்து அழகு குறிக்குது. ஸோ பியூட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிட்யூட்ரி சுரப்பின் முன்கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துகிறது. தலாமஸ் நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுது. அது வந்து புதுசாக வர ஹீரோஸையும் டேரக்டர்ஸையும் இணைப்பார். அடுத்து நடுமூளை. ஸோ பெருமூளையில் தான் அதாவது முன்மூளையில் தான் பெருமூளை ப்ளஸ் தலாமஸ் ரெண்டும் பார்த்துருக்கோம். அடுத்து நடுமூளை. தலாமஸுக்கும் பின்மூளைக்கும் இடையில் இருக்கிறது தான் நடுமூளை. இதில் வந்து 4 கோள வடிவ பகுதிகள் வந்து இருக்குது. இவை வந்து கார்போரோ குவாட்ரிஜெமினா. குவாட்ரினால என்ன 1/4. ஸோ 4 பகுதிகள் வந்து இருக்குது. நடுவில் 4 பகுதிகள் இருக்குது. பார்வை மற்றும் கேட்டலின் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த எக்ஸாம் ஹாலில் வந்தால் வந்து யாராவது பார்த்து எழுதுகிறாங்களா இல்லை யாராவது கேட்டு எழுதுகிறாங்களா அப்படின்னு சொல்லி சென்டரில் நின்று தான் பார்ப்பாங்க, நடுவில் நின்று தான் பார்ப்பாங்க அந்த இன்வெஸ்டிகேட்டர். ஸோ அந்த மாதிரி நடுமூளைனா பார்வை, கேட்டலின் அனிச்சை செயல்கள். ஓகே. பின்மூளை அப்படின்னா பின்மூளைனா சிறுமூளை, பான்ஸ், முகுலம். பின்மூளை, சிறுமூளை, பான்ஸ், முகுலம் 3 பகுதி. சிறுமூளைனா 2வது மிகப்பெரிய பகுதி. இயக்கு தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்தல. அதாவது சின்னதாக குட்டியாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக இயங்க முடியும். சிறுமூளை சின்னதாக இருந்தால் தான் வந்து இந்த சமநிலையை உருவாக்க முடியுமாங்க. அதாவது வந்து நியூட்ரலாக இருந்து பேலன்ஸ் பண்ணுறது. 2 சைடு சின்னதாக ஒரு பொருளை நடுவில் வச்சிட்டோம்னா ஈஸியாக அது பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ சிறுமூளையில் தான் பேலன்சிங் ப்ளஸ் இயக்கம் இது ரெண்டும் சிறுமூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பாலானது. ஸோ அதனால் கொழுப்பு நம்ம இயற்கையாக நம்ம உடம்பு தயாரிக்காது. ஸோ அதுக்கான கொழுப்பு மிளங்கள் இம்பார்ட்டண்ட்டு. மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை, கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அத்தியாவசியம். கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாமே அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். ஓகேவா. அடுத்து பான்ஸ்னால் பான்ஸ் போடுறீங்க வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா பான்ஸ் போடுற கொட்டி விட்டு 2 இதை ஜாயின் பண்ணுற மாதிரி வரைவாங்க. சிறுமூளை இரு பக்கவாட்டுக்கு அது போல் இணைக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சிறுமூளை, தண்டுவிடம், நடுமூளை, பெருமூளை எல்லாத்தையுமே வந்து சமிதிகளை கடத்தும் மையமாக ஒன்றுலேருந்து இன்னொன்றுன்னு சொல்லி பான்ஸ் போடுற ஒன்றுலேருந்து இன்னொன்றுலேருந்து லைன் மாதிரி கோர்த்து விட்டுறது. அதே மாதிரி வந்து உறக்க சுழற்சி. தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பவுட்ரு போட்டு தான் தூங்க வைப்பாங்க. அது அவங்க மூக்குக்குள்ளே தான் போகும், சுவாசத்துக்கு எடுக்கும். இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. உறக்க சுழற்சினாலே பான்ஸ் பவுடர். முகுலம் இது வந்து 2 மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். முகுலம் அப்படின்னா முதுகு, தண்டுவடம். ஸோ தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைக்கிறது. ஸோ முதுகில் தான் தண்டுவடம் இருக்குது, முதுகு பக்கம். ஸோ வந்து தண்டுவடத்தையும் பிற பகுதியிலையும் இணைக்கிறது. முகுலம், முதுகுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு மாதிரி முக்கி கஷ்டப்பட்டால் என்ன ஆகும்? ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம். அடுத்து மூச்சே விட முடியாது, முக்கிட்டு இருந்தால் மூச்சு விட முடியாது. சுவாசத்தை கட்டுப்படுத்தும் சுவாச மையம். அடுத்து என்ன? அந்த பிளட் ப்ரெஷர் ஏறிடும். இரத்த குழாய்களின் சுருக்கத்தினை கட்டுப்படுத்தும் மையம். அதுக்கப்புறம் வந்து அப்படி முக்கிக்கிட்டே இருந்தால் தண்ணி நாக்கே வறண்டு போயிடும். ஸோ உமிழ்நீர் மையம். அடுத்து வந்து முக்கி வாந்தி வேறு எடுப்பாங்க. ஸோ வாந்தி, உமிழ்நீர், வாந்தி, பிளட்டு, சுவாசம், ஹார்ட்டு இது எல்லாம் முகுலத்துக்கு கீழே வந்துடும். ஸோ வந்து இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம் எது? முக்கினால முகுலம். சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் முகுலம். இரத்த குழாய்களின் சுருக்கத்தினை கட்டுப்படுத்தும் மையம் ரத்தம்னு வந்துட்டாலே பிளட் ப்ரெஷர், முகுலம். அடுத்து உமிழ்நீர்னா உமிழ்நீரை வற்றி போச்சு, முகுலம். வாந்தி இடத்தில் வற்றி போச்சு, முகுலம். அடுத்து பெருமூளை புரணி, செரிப்ரல் கார்டெக்ஸ். உணர்வுகளை பெருமூளை புரணி அப்படின்னா செரிப்ரல் கார்டெக்ஸ். இன்னும் பெரிய வீடியோவே வரும். இதிலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.